பல போராட்டத்துக்கு நடுவில் ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டு கடைசியாக வெற்றி அடைஞ்சு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை கையில் வாங்கின நம்ம இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா. அதுக்கு அப்புறமா அவர் செஞ்ச செய்கை அதிர்ச்சியோட பார்த்த ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் பிளேயர்கள், இந்திய ரசிகர்கள், முக்கியமாக பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு தரமான யாருமே எதிர்பார்க்காத சம்பவத்தை நம்ம இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர் செஞ்சிருக்காரு. இதனால தற்போது அவருக்கு நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த இந்த சம்பவம் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்களை குவிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி நம்ம ரோஹித் சர்மா அவர் என்னதான் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா இந்த மேட்ச்சில் ஜெயிச்சதுக்கு அப்புறமே ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, பயங்கரமான செலிப்ரேஷனில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக ஹர்திக் பாண்டியா ட்ரோஃபியை பிச்சுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி T20 ட்ரோஃபி ஜெயிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணது, கோப்பைக்கு முத்தம் கொடுக்கறது, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் கூட கவனம் இல்லை, இப்படி எல்லா பிளேயர்களுமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. முக்கியமாக விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 2 பேருமே கப்பை ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய குடும்பத்தார்கள் கூட செலிப்ரேட் பண்ண போயிட்டாங்க. இப்படி ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் கொஞ்ச நஞ்ச அட்டகாசம் கிடையாது, பயங்கரமான செலிப்ரேஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் நியூசிலாந்து அணி அவங்க தோத்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னே தெரியல. மைதானத்திலேயே அவங்களுடைய எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியாத நிலைமையில தான் நியூசிலாந்து அணியின் பிளேயர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக அவங்க செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கேப்டனான ரோஹித் சர்மா நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் அவரை அழைச்சிட்டு வந்து நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே நின்றுட்டு இருந்த அந்த இடத்துக்கு முன்னாடியே வச்சு வாங்கின அந்த ட்ரோஃபியை மிச்சல் சாண்ட்னர் அவர் கையில் ரோஹித் சர்மா ஒரு சில நொடிகள் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பாக பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. இதுக்காகவா இத்தனை நாட்களாக இந்தியா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. ஆனால் மற்ற நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே யாருமே இதை பார்த்து அதிர்ச்சி அடையலை. மிச்சல் சாண்ட்னர் அவர்கிட்ட ட்ரோஃபியை கொடுத்தப்ப இந்திய பிளேயர்கள் எல்லாருமே கூட மகிழ்ச்சியாக தான் அதை கொண்டாடுற மாதிரியான ஒரு செயலில் தான் ஈடுபட்டிருந்தாங்க. முக்கியமாக ரோஹித் சர்மா அவருடைய இந்த செய்கைக்கு தற்போது எதிர்ப்பு கிளம்பல, பாராட்டுகள் தான் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. நியூசிலாந்து அணி இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா போலவே அவங்களும் நிறைய ICC டோர்னமெண்ட்டுகளை நம்ம இந்தியாவை வீழ்த்திருந்தாலும் அவங்களும் நிறைய தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 1-2 கிடையாது. அதில் ஒரு முக்கியமான தோல்வியாக இன்னைக்கு இந்த தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இந்த தோல்வியுடைய வேதனை வலி அவங்க மனசில் இருந்து போகிற மாதிரி அவங்க கிட்டேயே ஒரு நொடி அந்த ட்ரோஃபியை கையில் கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா. இது நிச்சயமாக அவங்களுடைய மனசில் இந்த தோல்விக்கான வலி பதியாது அப்படின்னு கிரிக்கெட் விமர்சகர்கள் இப்படி எல்லாருமே ரோஹித் சர்மா அவருடைய இந்த செய்கைக்கு அவரை பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பாகிஸ்தான் இந்த தொடரை நடத்துகிற நாடு, அவங்க நம்ம இந்தியா கஷ்டப்பட்டு வாங்கின இந்த ட்ரோஃபியை இப்படி நியூசிலாந்து பிளேயர்கள் அவங்க கையில் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் அவங்க எல்லாருமே இந்த சம்பவத்தை கடுமையாக அவங்க விமர்சனம் செஞ்சுக்கிட்டும் வராங்க. ஸோ ரோஹித் அவர் செஞ்சது சரியா தப்பா, உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.